ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். எனக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி வெறும் வீட்டில் இருந்து 5 நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்தடுத்து இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பேங்க்குக்கும் நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது செக் புக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.5% பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு. இதை நான் எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க்கு 30 வகையான பேங்க்ஸ் இருக்குது. ரெண்டாவது பர்சனல் லோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9.99% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியா, அதாவது என்ஆர்ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான பெரிய பெரிய ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி ஐஐடியில் இருக்கிற பாம்பே, இந்த மாதிரி சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட்டும் கொடுக்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்டு, 2 வீலர் லோன் கொடுக்குறாங்க. கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் ஒரே இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணணும், நம்ம வீட்டில் இருந்து எவ்வளோ நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக சொல்லி தந்துடுறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, டிமேட்டு, கிரெடிட் கார்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஆப், இது எல்லாமே நான் ரிவ்யூ பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அடுத்து ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கேஷ், இப்போது இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் எ சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான அதுக்காகும். இதெல்லாம் நீங்கள் எதில் சேவிங் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் பர் இயர் கொடுக்குறாங்க. ரெண்டாவது 0 சார்ஜஸ் அண்ட் 30 சர்வீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக ஏடிஎம் வந்து விட்ரால் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட பேன் கார்டு, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஓடிபி அப்படின்னு இருக்கும். அது கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபை ஆதார்ன்னு இருக்கும். வெரிஃபை ஆதார் கொடுங்க. வெரிஃபை ஆதார் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் வரும். இதில் ரிவ்யூ ஓவர் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் ஏடிஎம் கார்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செக் புக்கு, இந்த ரெண்டையும் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்க்கு வாங்கணுமா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது அட்ரஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இதுக்கு வேணும், நீங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸில் இருக்கிற அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் டிக் பாக்ஸை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இதில் டிக் பாக்ஸை எடுத்துகிட்டு கீழே வந்து நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே ஆக்குபேஷன் கேட்பாங்க. உங்களோட ஒர்க்கு, சோர்ஸ் ஆஃப் இன்கம், நீங்கள் எவ்வளோ மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் வருது, உங்களோட மதர் நேம் கேட்குறாங்க. சரிங்க, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் அக்கௌண்ட் வேரியண்ட்னு ஒன்று இருக்குதா, இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதில் 0 சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஏர்டெல், அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 25,000 ரூபா அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. மந்த்லி ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. சரிங்களா? இல்லை அப்படின்னா 10,000 ஒரு பிளான் இருக்குது. இந்த 2 பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 25,000 ரூபா மாதம் இந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்டாக சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இது நிறைய விதமான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,000 ரூபா அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பேங்க் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது சார்ஜஸே கிடையாது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாக்கர் ரெண்டல் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க, உமன்ஸ் ஒன்லி. சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆன்லைன் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறையா விதமானது கொடுக்குறாங்க. உங்களுக்கு அது எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 1 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 1 இயர் பார்த்திங்க அப்படின்னா மெடிபடி மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுவும் உமன்ஸ்க்கு ஒன்லி மட்டும்தான். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் பார்த்திங்க அப்படின்னா 35 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் கார்டு லைபிலிட்டி. சரிங்களா? அது பார்த்திங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெய்லி பர்ச்சேஸ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 6 லட்சம் வரைக்கும் இருக்குது.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் ஆக்சிடென்ட் கவர், அதாவது ஏரோப்ளைனில் நீங்கள் போய் எதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 10,000 பிளானில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து அன்லிமிட்டடாக கிடச்சிரும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 50,000 ரூபா தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் கவர் 5 லட்சம், அப்புறம் ஒரு 4 லட்சம், அடுத்து டெய்லி பர்ச்சேஸ் லிமிட் ஒரு 4 லட்சம், அடுத்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் கவரில் ஒரு 30 லட்சம் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா, மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,000 ரூபா பிளானவே நீங்கள் போட்டுக்கலாம். அதுவே இருக்கிறதுல நல்ல பிளான் தான். சரிங்களா, இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நாமினி ஆட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நோ அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் விட்டுறலாம். சரிங்களா, ஆட் பண்ணுறதா இருந்ததுன்னா அவங்களோட நேம் என்டர் பண்ணணும், அவங்க என்ன உங்களுக்கு ரத்த உறவுன்னு என்டர் பண்ணணும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும், அதுவும் இல்லாமல் நாமினியோடைய அட்ரஸ் என்டர் பண்ணணும். இப்போ அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா இல்லை உங்கள் அம்மா இல்லைன்னா உங்கள் தம்பி சிஸ்டர் இருப்பாங்க, அவங்களோட நீங்கள் நாமினியாக கொடுக்குறீங்க அப்படின்னா சேம் ஆஸ் ஏ கஸ்டமர் ஆஸ் ஆதார் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஆதார் கொடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு அக்கௌண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு கேட்குது. சரிங்களா, நீங்கள் என்ன அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல பே பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா இருக்குது. இந்த 10,000 ரூபாயை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, 10,000 ரூபாய் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வைக்க போகிறீங்களே தவிர வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டை வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ப்ரொசீட் டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கா, இதை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டை வந்து ஏறிடுச்சு. நமக்கான கஸ்டமர் ஐடியும் ஓப்பன் ஆயிடுச்சு. ரெண்டாவது அக்கௌண்ட் நம்பரும் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 8 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேஒய்சி பண்ணுறக்காண்டி நமக்கு ஒரு ஏஜென்ட் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ கேஒய்சி மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காண்டி நம்ம அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம், என்ன பர்பஸ்க்காண்டி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு டீட்டெயில் கேட்பாங்க. ரெண்டாவது ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, உங்களோட பேன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது மட்டும் தான் பண்ணுவாங்க. அடுத்து உங்களை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த அக்கௌண்ட் மூலிமா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுல கொஞ்சம் வெல்த்தான கஸ்டமர் வந்து இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் நிறையா விதமான ஆஃபர்ஸ் இருக்குது, அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இது கொஞ்சம் பெரிய அக்கௌண்ட்டாக இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கான ஏஜென்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே வரப்போகிறாரு. அதுக்காண்டி இந்த இடத்துல அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஏஜென்ட் வந்து பேசுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் என்ன விதமான டைப்பு, என்ன லோனு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பில் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்பில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அக்கௌண்ட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் சரி, அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் போட்டு விட்றேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்காமல் வரும். மறக்காமல் உங்களோட சப்போர்ட் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே கேஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை, லவ் யூ கை.